பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே சந்திக்கிற சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை உயர்த்துற ஒரு மனுஷன், அவனை நீங்க பார்த்தீங்கன்னா தன்னையே உயர்த்திக்குவான். தன்னை பத்தி ரொம்ப உயர்வா பேசுவான், தன்னை பத்தி பெருசா நினைப்பான், தன்னை ஒரு பெரிய ஆளா பெரிய சக்தியா நினைப்பான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுது. அவன் யாரு? தன்னை உயர்த்துகிறவன். சகோதர சகோதரிகளே, தன்னை உயர்த்துகிறவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உங்களை நீங்க உயர்த்தக்கூடாது. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது எந்த இடத்துலையும் தன்னை அவர் உயர்த்தி காண்பிக்கவில்லை. அவர் செய்த ஊழியங்கள் தான் அவரை உயர்த்தி காண்பித்தார். அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், பிசாசு துரத்துகிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார். ஐயோ பாருங்க என்னெல்லாம் செய்கிறாரு என்று அவர் செய்தவைகள் தான் அவரை உயர்த்தி காண்பித்தார். நம்மை நாம் உயர்த்தாமல் நம்முடைய செயல்கள் நம்மை உயர்த்த, நம்முடைய செய்கைகள் நம்மை உயர்த்த, நம்முடைய கிரியைகள் நம்மை உயர்த்த நாம் இடமளிப்போமா? நம்மையே நாம் உயர்த்திக்கிட்டு இருக்க கூடாதுங்க. சகோதர சகோதரிகளே, உங்களையே நீங்க உயர்த்தாதீங்க. நீங்க உண்மையா இருங்க, அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நேர்மையா இருங்க, அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். உண்மையா ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் அந்த உயர்வை கொடுப்பார். உண்மையா உங்க கம்பெனியில பாடுபடுங்க, கர்த்தர் அந்த உயர்வை உங்களுக்கு கொடுப்பார். உண்மையா உங்க முதலாளிக்கு பாடுபடுங்க, கர்த்தர் அந்த உயர்வை உங்களுக்கு கொடுப்பார். உண்மையா உங்களை வச்சிருக்கிற இடத்துல நீங்க செயலாற்றுங்க, கர்த்தர் அந்த உயர்வை உங்களுக்கு கொடுப்பார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ரொம்ப உயர்த்துறான் ஒருத்தன் தானே, நான் அப்படியாக்கும் அது இதுன்னு தன்னை உயர்த்துறான். உயர்த்துறவனா ஆண்டவர் தாழ்த்துறார். உயர்த்தி பார்க்கறான். ஆண்டவர் பார்க்கறாரு, என்ன உன்னையே உயர்த்திக்க பார்க்கறியா, உன்னை தாழ்த்துறேன் இரு அப்படின்றார். தன்னை ஒருத்தன் தாழ்த்துறான், நான் ஒன்றும் இல்லை என்று தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய செயல்களை மாத்திரம் சரியாக செய்கிறான். அவன் தாழ்வு மனப்பான்மை இல்லை, ஆனால் அதே வேளையிலே தன்னை உயர்த்தி காட்டுகிற ஒரு உயர்ந்த மனப்பான்மையிலும் அவன் இல்லை. தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒழுங்காக, அதை சரியாக, அதை சிறப்பாக, நேர்த்தியாக செய்கிறான். அதனால் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஒரு ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் உயர்த்துவார். ஒரு ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு உயர்வை தருவார். ஒரு ஏற்ற காலம் ஒரு உயர்த்தப்படுகிற ஒரு காலமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காலத்திற்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்கிறதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுடைய வேலையை செய்யுங்கள், உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்யுங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். உங்களை நிச்சயம் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை தாழ்த்தி கொண்டே இருங்கள். ஆண்டவரை என்னை தாழ்த்துகிறேன், நான் தாழ்த்துகிறேன், உயர்த்தி கொண்டே வருவார் கர்த்தர். ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் எங்களை நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம், அதனால் நாங்கள் தாழ்த்தப்பட்டு போகிறோம். எங்களை தாழ்த்தினால் நீர் எங்களை உயர்த்துவீர். நீர் அப்படித்தானே இருந்தீர். நீர் எங்கேயும் உண்மை உயர்த்தி காட்டவில்லையே. நீ அமைதியாய் தாழ்மையாய் இருந்தீரே, அதனால் நீர் உயர்த்தப்பட்டீரே. எங்களுக்கும் அந்த அறிவை ஞானத்தையும் தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பாரு. அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆமென்.